ஆனால் நாம் வாழலை, போராடிட்டு இருக்கிறோம். ஏன் தெரியுமா? எதையோ ஒன்றை எதிர்பார்த்து எதிர்பார்த்து போராடி கொண்டு இருக்கிறோம். 20 வயதில் வாழலை. ஏன்னா 25 வயசுல இது நடந்துடணும், 30 வயசுல இது நடந்துடணும்னு 25 வயசை வாழலை, 35 வயசை வாழலை, 40 வயசுல இது நடந்துடணும் அப்படின்னு. வாழ்க்கையை வாழ்வதற்கு அப்படி சொன்னல, அதை எப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். கடந்த காலத்தை மறந்து, எதிர்கால எதிர்பார்ப்புகளை மறந்து, இந்த நிகழ்காலத்தில் இந்த நாளில் கர்த்தர் எனக்கு எப்படி இருந்தார், எப்படி இருக்கிறார். சின்ன குழந்தைங்க தான் வாழ்க்கையை வாழ்றாங்க. ஏன்னா அவங்க எதிர்காலத்தை நினைப்பதே இல்லை, அவங்க கடந்த காலத்தையும் நினைப்பதே இல்லை, அவங்க நிகழ்காலத்தை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் வாழ்றது, அதுதான் சொல்லுங்க வாழ்றது. ஒரு சின்ன பிள்ளை நடந்து வந்தது, கீழே விழுந்த உடனே எந்திரிச்சு, ஐயோ நான் விழுந்துட்டேன், யாரெல்லாம் பார்த்தாங்கன்னு தெரில, யாரெல்லாம் சிரிச்சாங்கன்னு தெரில அப்படின்னு நினைக்குதா? இல்லை, அது அவளத்தை இணைஞ்சிட்டு மறந்துட்டு, ஐயோ அதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு நினைக்குதா? இல்லை, நீங்க தான் ஞாபகப்படுத்துறீங்க நாளைக்கு உனக்கு ஸ்கூல் அப்படின்னு. அதெல்லாம் மறந்துட்டு, அது இன்னைக்கு இப்போ எப்படி இருக்கிறோம், இப்போ நல்லா உட்கார்ந்து இருக்கிறோம், இப்போ கையில பிஸ்கட் இருக்கு, இப்போ நல்லா சாப்பிடுறோம். அதுக்கு பேர் தான் வாழ்றது. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமா, வாழ்க்கை வாழ்வதற்கு, வாழ்க்கை போராடுவதற்கு அல்ல, வாழ்க்கை ஏதோ எதிர்பார்த்து ஓடுவதல்ல, ஒவ்வொரு நாளும் ரசித்து ருசித்து நன்றி சொல்லி விசுவாசித்து வாழ்வதற்கு.